ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் அதிசயம் செய்கிறவர், அவர் ஆலோசனை கர்த்தர் நித்திய பிதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அற்புதங்களை செய்யும் தேவன். எடுத்து வாசிப்போம். ஏசாயா 44 அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். ஏசாயா 44 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோப்பே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதங்களையும் ஊற்றுவேன். கரங்களை தட்டி இந்த மாலையில் நன்றி செலுத்துவோமா? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலங்களின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இந்த மாலை வேளையில் உங்களை பார்ப்பதில் சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் சில காரியங்கள் உங்களோடு பேச சொன்ன காரியங்களோடு பேச போகிறேன். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறமாய கர்த்தர் சொல்லுகிறதாவது. பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் சொல்லுகிறதாவது. உன்னை உருவாக்கின கர்த்தர் சொல்லுவதாவது. தாயின் கருவில் உங்களை பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர் சொல்லுகிறதாவது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். கர்த்தர் சொல்றாரு, தாகம் உள்ளவன் மேல் இந்த மாலை வேளையில நான் தண்ணீரை ஊற்ற போறேன். வறண்ட நிலங்களின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதங்களையும் ஊற்றுவேன். யார் யார் தாகம் உள்ளவர்களா இருக்கிறீங்களோ உன் குடும்பங்களை அவன் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு. யார் யார் தேவன் மேல் வாஞ்சையுள்ளவனா இருக்கிறீங்களோ, யார் யார் தேவனுடைய சமூகத்தில் உட்கார வேண்டும் என்று விரும்புகிறீங்களோ, உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறீங்களோ, உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் நமக்கு வர வேண்டும் என்று விரும்புகிற உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்க தேவன் மேல் தாகம் உள்ளவர்களா இருந்தீங்கன்னா அவருடைய சந்ததியும் அவருடைய சந்தானமும் உங்களுடைய குடும்பங்களுக்கு கொடுக்கும்படியாக அவர் வல்லமையுள்ள தேவனாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபை பார்த்து சொல்றாரு, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே. பக்கத்தில் சொல்லுங்க, உங்களோட பேரை போட்டு சொல்லுங்க, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, நீ முதலாவதாக பயப்படாத. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் தேவன் மேல் தாகமா இருக்கிறோ, யார் தேவனுடைய விஷயத்தை வாஞ்சித்து கொண்டிருக்கிறோ, யார் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோ, இந்த நாள் ஆவிகளை குறித்து ஆவியானவர் பேச சொன்னாரு. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற அபிஷேகம், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை உண்டாக்குற அபிஷேகம், இந்த கடைசி நாட்களில் மாம்சமான யாவரையும் உயிரோடு எழுப்புற அபிஷேகத்தை பத்தி உங்களோட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேச சொன்னாரு. தாகம் உள்ளவன் மேல் அவர் தண்ணீரை ஊற்றுகிற தேவனா இருக்கிறாரு. யாக்கோபை அவர் பெயர் சொல்லி அழைத்தாரு. யாக்கோபுக்கு தேவன் தாயின் கருவில் இருக்கும்போது 2 பேர் பிறப்பாங்க. அண்ணன் ஒருவன் தம்பி ஒருவன் பிறப்பான். தம்பி அண்ணன் தம்பியை சேவிப்பான் என்று சகல தீர்க்கதரிசனம் கொடுத்து யாக்கோபை தேவன் உருவாக்கினாரு. ஆனாலும் அந்த யாக்கோபிட்ட தேவன் சொல்றாரு, யெஷூரனே நீ பயப்படாதே, நான் தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஊற்ற போறேன். யார் யார் வாஞ்சியா இருக்கிறாங்களோ அவங்க மேல அற்புதத்தை போட போகிறேன். யார் யார் வாஞ்சியா இருக்கிறாங்க அவங்க மேல அபிஷேகத்தை போட போகிறேன். எல்லாரையும் இடத்தில் நோக்கி பார்க்கிறாங்க, இல்லை என்று சொல்லவில்லை. யார் தாகம் உள்ளவனா இருக்க போறீங்க? தாகம் உள்ளவன் மேல அவர் அபிஷேகத்தை போடுகிற தேவனா இருக்கிறாரு. அதன் மாத்திரம் சொல்லல, உன் சந்ததியின் மேல் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதங்களையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. அவர் கொடுப்பேன்னு சொல்லல, என்ன சொல்றாரு? ஊற்றுவேன். ஊற்றுவேன்னா என்னத்தை ஊற்றுகிற தேவனா இருக்கிற? ஆசீர்வாதத்தை ஊற்றுகிற தேவனா இருக்கிறாரு. ஜீவ நீரூற்றை ஊற்றுகிற தேவனா இருக்கிறாரு. வற்றாத நீரூற்றை ஊற்றுகிற தேவனா இருக்கிறாரு. அதே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த ஊற்றுகிற தேவன் யாருக்கு வர வேண்டும் என்றா, நீங்க தாகமா இருந்தீங்கன்னா உங்க சந்ததியின் மேல் ஆவியை ஊற்றுகிற தேவனா இருக்கிறாரு. நீங்க தாகம் உள்ளவரா இருந்தீங்கன்னா அவர் கிருபைகளை ஊற்றுகிற தேவனா இருக்கிறாரு. நீங்க தாகம் உள்ளவனா இருந்தீங்கன்னா உங்க சந்ததியை உருவாக்குற தேவனா இருக்கிறாரு. அது உங்களை மாத்திரம் ஆசீர்வதிக்கிறதா இல்லாமல் உங்கள் குடும்பம் யாவையும் ஆசீர்வதிக்கிறதா இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் மேல் வாஞ்சை உள்ளவருக்கு அவர் கிருபை அளிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 41 அதிகாரம் 38 வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரனை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரனை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரை நோக்கி கேட்கிறாரா? சொல்லுங்க, யாரை நோக்கி கேட்கிறாரு?
பார்வோனுக்கு கீழே இருக்கிற ஊழியக்காரங்க, பார்வோனுக்கு கீழே இருக்கிற ஊழியம் செய்கிறவங்க, பார்வோனுக்கு கீழே இருக்கிற பாகாலுக்கு ஆராதனை செய்கிற ஊழியக்காரரை நோக்கி பார்த்து பார்வோன் கேட்கிறாரு, இவனை போல தேவ ஆவியை பெற்ற மனிதன் யாராவது நம்ம இடத்துல இருக்கிறாங்களா? இவனை போல ஞானம் உள்ளவன் நம்மளுடைய இடத்துல யாராவது இருக்கிறாங்களா? இவனை போல அறிவுள்ளவன் யாராவது நம்ம இடத்துல இருக்கிறாங்களா? நீங்களும் ஊழியக்காரங்க தான், நீங்களும் பாகாலுக்கு ஊழியம் செய்கிறவங்க தான், நீங்களும் பாகாலுக்கு அடி எடுத்து வைக்கிறவங்க தான், சகல காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆனாலும் உங்களை காட்டிலும் ஒரு விசேஷமான ஆவி யோசேப்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட யோசேப்பை உடைய ஆவி உள்ளவர் நம்முடைய சந்ததியில் எவனாவது இருக்கிறான் என்று சொல்லி பார்வோன் ஆச்சரியப்பட்டு பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பு இதுக்கு முன்பதாக எங்க இருந்து கொண்டிருக்கிறாரு? சிறைச்சாலையில் இருந்து கொண்டிருக்கிறாரு. அந்த சிறைச்சாலையில் இருந்தவருக்கு ஒரு விசேஷமான ஆவியை தேவன் ஊற்றியிருந்தார். பிரியமானவர்களே, சிறைச்சாலையில் இருந்தவனுக்கு விசேஷமான அபிஷேகம் இருந்தது. சிறைச்சாலையில் இருந்தவனுக்கு தரிசனம் பார்க்கிற அபிஷேகம் இருந்தது. சிறைச்சாலையில் இருந்தவனுக்கு வருங்காரியங்களை தெரிவிக்கக்கூடிய அபிஷேகம் இருந்தது. ஏனென்றால் யோசேப்பு யார் வெறுத்தாலும், யார் ஒதுக்கினாலும், யார் தூக்கி குழியில தூக்கி போட்டாலும், யார் தவறான காரியங்களை சொல்லி அவன் மேல் பழி சொல்லி சிறையில தூக்கி போட்டாலும் அவனுக்கு ஒன்னே ஒண்ணு மாத்திரம் தெரிஞ்சிச்சு, என் தேவன் மேல நான் வாஞ்சையுள்ளவனா இருப்பேன், என் தேவன் மேல நான் தாகமுள்ளவனா இருப்பேன். நான் சிறைச்சாலையில் உட்கார்ந்தாலும் ஆவியானவர் என்னோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு, நான் கண்ணீரில் இருந்தாலும் இயேசு பிதாவாகிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய அபிஷேகத்தை வாஞ்சித்து உட்கார்ந்த யோசேப்புக்கு கர்த்தர் என்னத்தை கொடுத்திருக்கிறாருங்க? ஆவியை கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட ஆவியை கொடுத்திருந்தார்னா, வருகிற நாட்களில் எகிப்தில் நடக்க போற காரியங்களை தேவன் யாருக்கு கற்றுக் கொடுத்திருந்தாருங்க? யோசேப்புக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. சாதாரணமான இருந்தா கற்றுக் கொடுக்க முடியுமா? சாதாரணமான பைபிள் படிச்சா கற்றுக் கொடுக்க முடியுமா? சாதாரணமா உட்கார்ந்து கற்றுக் கொடுத்திருக்க முடியுமா? தேவனோடு இரவும் பகலும் உறவாடுகிறவனுக்கு ஒரு விசேஷமான ஆவியை ஊற்றுகிற தேவனா இருக்கிறாரு. அந்த அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் இருந்துச்சுன்னா, அது இஸ்ரவேலை எல்லாவற்றையும் பாதுகாக்கிற அபிஷேகம் இருந்தது. அந்த வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை இருந்துச்சுன்னா, தன்னுடைய தகப்பனுக்கும் மறுவாழ்வு கொடுக்க வைக்கணும் அபிஷேகமா இருந்தது. யோசேப்பு இருந்த காரியத்தை பாருங்க, பார்வோன் ஆச்சரியமா பார்க்கிறாரு. உங்களை யாராவது ஆச்சரியமா பார்க்கறாங்களா? இருக்கிற எல்லா ஊழியக்காரங்களையும் கூட்டிட்டு வர்றாரு. பார்வோன் சொல்றாரு, நல்ல அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை, சொல்லுங்க, பார்வோன் ஊழியக்காரன பேர் என்னங்க? சொல்லுங்க. ஊழியக்காரங்களுக்கு பேர் இன்னைக்கு வரைக்கும் என்ன பேர் தான் இருக்குது? ஒரே பேர் தான். யாரு? ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவங்க. அவங்க பாகாலுக்கு ஊழியம் செய்தாங்க, நம்ம இயேசு ஊழியம் செய்யணும், அவ்வளவுதான். ஆனா ரெண்டு பேருக்கு என்னதான் இருக்குது? பேரு ஒண்ணுதான். ஆனா உள்ள இருக்கிறது தாங்க மேட்ரு. உள்ள இருக்குது என்ன? சொல்லுங்க. உள்ள இருக்குது என்ன? பரிசுத்த ஆவியா இல்ல பாகாலின் ஆவியா? பரிசுத்த ஆவியான உங்களோட இருந்தா உங்களை ஒரு பிரகாசமாய் மாற்றுகிறது. உனக்கு கரணத்தை நடி சொல்லுதோமா? அந்த 7 வருஷத்துக்கும், எத்தனை வருஷத்துக்கு? 7 வருஷத்துக்கும் அந்த தானியம் எப்படி இருக்குமா? சேர்த்து வைக்கிறதான ஒரு ஞானத்தையும் ஒரு ஆவியையும் கர்த்தர் யாருக்கு கொடுத்திருந்தாருங்க? சொல்லுங்க, யாருக்கு கொடுத்திருந்தாரு? இப்ப வருங்காரியங்களை குறித்து சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. அடுத்த சில மாதங்களை குறித்து கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. அடுத்த சில வருஷங்களை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்துவாரு. நீங்க என்ன ஆவியை உடையவர்களா இருந்தீங்கன்னா வெளிப்படுத்துவாருன்னா, நீங்க தாகம் உள்ளவர்களா இருந்தீங்கன்னா கர்த்தர் சகல காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்புக்கு சிறைச்சாலையில அதுவும் அடி பாதாளத்துல உட்கார்ந்து இருக்கிறான். அவன் குகைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு யோசேப்புக்கு தெரியாது. பார்வோன் என்ன செய்து கொண்டிருக்கான்னு யோசேப்புக்கு தெரியாது. எப்படி நடக்கிறோம் என்று யோசேப்புக்கு தெரியாது. அவன் பார்த்தது எல்லாமே சிறைச்சாலை தான். அவன் பார்த்தது எல்லாமே இருள் தான். ஆனா அவனுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துற காரியம் எப்படி வெளிப்படுத்துற காரியமா இருந்துச்சுமா? தேசத்தை பற்றின காரியங்களை கர்த்தர் யோசேப்புக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரவு முழுவதும் இருட்டில் உட்கார்ந்தவனுக்கு வெளிச்சத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா உள்ள இருக்குது பரிசுத்த ஆவியானவர். பக்கத்துல சொல்லுங்க, அந்த ஆவி நமக்குள்ள இருந்துச்சுன்னா தேவன் பெரிய காரியங்கள் நம்ம கொண்டு செய்ய வல்லவராக. ஹல்லேலூயா. பார்வோன் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக. அவர் கேட்கிற ஒரே கேள்வி, இப்படிப்பட்ட ஆவியை உடையவன் நம்மள்ட்ட யாரா இருக்கிறானா? ஊழியக்காரங்க சொல்றாங்க, இப்படிப்பட்ட ஆவி உள்ளவன் நம்மள்ட்ட யாருமே இல்லை. இப்படிப்பட்ட விசேஷமானவன் நம்ம குடும்பத்துல யாருமே இல்லை. இப்படிப்பட்ட விசேஷமானவன் இந்த பார்வோன் சேனையில, இந்த எகிப்து மன்னன்ல யாருமே இல்லை என்று சொன்ன உடனே அடுத்து என்ன செய்தார் என்று பார்ப்போம். 39ஆம் வசனம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகளை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகம் உள்ளவன் யாருமே இல்லை, உன்னை போல ஞானம் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், உன் வாக்கின்படி என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்பு பார்வன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி. கரங்களை நன்றி செலுத்துவோமா? கரங்களை தட்டி உற்சாகமா. சிறைச்சாலையில் இருந்தவனுக்கு, எப்படி இருந்தவனுக்கு? சிறைச்சாலையில் இருந்தவனுக்கு, ஒதுக்கப்பட்டவனுக்கு, தன் சகோதரர் தூக்கி எறியப்பட்டவனுக்கு, போர்த்திபார் வீட்டில் குற்றம் சாட்டப்பட்டவனுக்கு ஒன்றே ஒன்று கை கொடுத்தது என்றால் தேவனுடைய ஆவி அவனுக்கு கை கொடுத்தது. கரங்களை செலுத்துவோமா? தேவனுடைய ஞானம் அவனை சிங்காசனத்தில் அதிகாரியா உட்காரப்பட்டுச்சு. தேவனுடைய அபிஷேகம் அவனை எங்க கொண்டு போய் நிப்பாட்டுச்சுன்னா அந்த எகிப்து தேசம் முழுமைக்கு அவனை அதிகாரியா உட்கார பண்ணது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை ஆண்டவர் இன்னைக்கு உங்களால கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு. இந்த வல்லமை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு. யோசேப்புக்கு மாத்திரம் அவர் கொடுக்கிற தேவன் அல்ல, வாஞ்சையா உள்ள யாவருக்கும் அவருக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. இன்னைக்கு ஆவியான வெளிப்படுதுன காரியம், தாகம் உள்ளவன் மேல் நான் தண்ணீரை ஊற்றுவேன், தாகம் உள்ளவன் மேல் அபிஷேகத்தை ஊற்றுவேன், தாகம் உள்ளவன் மேல் வல்லமையான காரியங்களை செய்யும்படியான அதிகாரத்தை கொடுப்பேன். ஆனா என் பிள்ளைகள் வாஞ்சை உள்ளவர்களா இருக்கிறாங்களா, இல்ல சாதாரணமான ஊழியக்காரங்களா இருக்கிறாங்களா, எல்லாரும் வந்துட்டு போற மாதிரி ஒரு ஊழியக்காரங்களா இருக்கிறாங்களா, இல்ல விசேஷமான காரியங்களை செய்கிற ஊழியக்காரங்களா இருக்கிறாங்களா? பார்வன் கேட்கிற மாதிரி இவனை போல தேவ வல்லமை உள்ளவன் யார் இருக்கிறார் என்று கேட்கிற அளவுக்கு நம்ம இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. தேவ அபிஷேகத்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. சாதாரணமான அபிஷேகம் இல்ல, உலகத்தை கலக்கிற அபிஷேகத்தை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவனை போல வல்லமை உள்ளவன் எவனாவது இருக்கிறானா? இப்ப சொல்லுங்க, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும், சொல்லுங்க, வறண்ட நிலங்களில் ஆறுகளை உண்டாக்குவே, உன் சந்ததி மேல் சொல்லுங்க, உன் சந்ததி மேல் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதங்களையும் ஊற்றுவேன். இப்ப யோசேப்புக்கு என்னங்க பண்ணாரு? அதிகாரத்தை கொடுத்து, வல்லமையை கொடுத்து, அடுத்து என்ன, அவன் சந்ததியின் மேல் ஆவியையும் அவன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றி யோசேப்பை கர்த்தர் நிறுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் எதுங்க பண்ணுச்சு? கர்த்தருடைய ஆவி. ஹல்லேலூயா, கர்த்தருடைய அபிஷேகம். ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஞானம் யோசேப்பை எடுத்து நிறுத்தினது. ஆமென். தீர்க்கதரிசன ஞானம் யோசேப்பை எடுத்து நிறுத்தினது. தரிசனத்தின் ஞானம் யோசேப்பை எடுத்து நிறுத்தினது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். என்னாகமம் 27 அதிகாரம் 18 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. உன் கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடுங்க. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற யாருக்குமே ஆவி இல்லாம இருந்தாங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த யாருக்கும் அபிஷேகம் இல்லாமல் இருந்தாங்களா? இஸ்ரவேல் தேசத்தில் எல்லாருக்கும் பிதாவின் மேல் அன்பு இல்லாமல் இருந்ததா? இல்ல பிதாவின் மேல் வாஞ்சை இல்லாதவர்களா இருந்தாங்களா? ஏன் தேவாவியை பெற்ற யோசுவாவை மேல் மட்டும் தேவன் அபிஷேகத்தை வைக்க வேண்டும்? ஏன் தேவாவியை பெற்ற யோசுவாவை கொண்டு தேவன் ஏன் அடுத்த காரியத்தை செய்ய விரும்ப வேண்டும்? தேவன் சொல்லுகிறாரு, தாகம் உள்ளவன் மேல் அவர் தண்ணீரை ஊற்றுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவாவை தேவன் பிரித்தெடுக்கிறாரு. ஏன் யோசுவாவை தேவன் பிரித்தெடுக்கிறானா? அவன் சொல்லுவான், நான் என் வீட்டாரமோ எப்பொழுதுமே கர்த்தரையே சேவிப்போம், நான் அவர் மேலேயே வாஞ்சியுள்ளவனாக இருப்பேன். எப்பொழுதுமே மோசே செய்கிற காரியங்களை பார்த்து பார்த்து பார்த்து, மோசே இரவும் பகலும் தேவனுடைய சஞ்சரிக்கிறதை பார்த்து பார்த்து நானும் அதுபோல சஞ்சரிக்க வேண்டும். நானும் தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். எந்த நேரத்தில் வலது புறமும் இடது புறமும் சாய்ந்து விடக்கூடாது. எந்த நேரத்தில் இஸ்ரவேல் மக்கள் புறம் பேசும்போது நானும் சேர்ந்து புறம் பேசக்கூடாது. இந்த இஸ்ரவேல் மக்கள் பிதாவாகிய தேவனை பார்த்து, இவர் என்னை கொண்டு வந்து இந்த எகிப்து தேசத்தில் இருக்கிறதை காட்டில் என்னை கொண்டு வந்து வனாந்திரத்தில் போட்டு விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றதெல்லாம் கேட்டு 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 அது போல நம்ம மாறிடக் கூடாது என்பதற்காக யோசுவா தனக்குனே ஒரு கோட்டை கிழித்துக் கொண்டு அது நேரான பாதையில் நடந்து போனார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. அவன் வாலிபனா இருக்கும்போது, யோசுவா முதிர் வயதானவன் அல்ல, அவன் வாலிபனா இருக்கும்போது தேவனுக்கு நேராக ஒரு கோட்டை போட்டு, நான் தேவனுக்கு நேராக மாத்திரம்தான் போவேன், தேவனுடைய ஆவியை மாற்றம்தான் பெற்றுக்கொள்வேன், தேவனுடைய அபிஷேகத்தை தவிர எனக்கு வேற எதுவும் வேண்டாம் என்று சொல்லி உலக ஆசைகளையும் உலக இச்சைகளையும் உலகத்துக்கான காரியங்களை எல்லாவற்றையும் தவிர்த்து விட்டு தேவனுக்கு நேராக ஓட ஆரம்பிச்ச யோசுவாவை தேவன் எப்படி நிரப்பினாரா? ஆவியினால் நிரப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட ஸ்தானத்தை கொடுக்கிறாருன்னா, மோசேயை கீழ்ப்படிக்கிற ஜனங்கள் லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் மோசே சொல்லுக்கு கீழ்ப்படிந்தாங்க. அந்த கீழ்ப்படிதலை தேவன், அந்த அபிஷேகத்தை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த கிருபையை, அந்த வரங்களை யாருக்கு கொடுக்கிறாரு? யோசுவா கொடுக்கிறாரு. சாதாரணமா கொடுக்கல. அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரராக சபையார் எல்லாருக்கும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் சொல்லுங்க. எப்படிப்பட்ட கணம் வருங்க? இஸ்ரவேலை நடத்துகிறதான கணத்தை கர்த்தர் யோசுவா கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வயசு ஆரோன் இருக்கிறாரு, இல்லைன்னா ஆரோன் வயசுல எவ்வளவு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, எவ்வளவு வல்லமையுள்ளவங்க இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் முதிர் வயதானவங்க இருக்கிறாங்க. ஆனா அந்த வாலிபனா இருந்த யோசுவாக்கு சாதாரணமான கணம் இல்லைங்க. மோசேக்கு ஈக்குவலான கணத்தை, மோசையோட கணத்தை கர்த்தர் சொல்ற, உன் கணத்தை தூக்கி ஓரத்துல வச்சுட்டு உன் கணத்தை கொண்டு யாருக்கு கொடுன்னு சொல்றாருங்க? சொல்லுங்க. யோசுவாவுக்கு எப்படி இருக்கு இந்த இடத்துல யோசித்து பாருங்க. ஏன் இந்த கணம் கொடுக்கப்பட்டது? ஏன் இந்த மேன்மை கொடுக்கப்பட்டது? ஏன் இந்த வல்லமை கொடுக்கப்பட்டதுன்னா, அது 18ஆம் வசனம், கர்த்தர் மோசேயை சொல்லுங்க, கர்த்தர் மோசேயை நோக்கி, சாதாரணமான புருஷனாகி யோசுவா என்று எழுதப்பட்டிருக்கிறதா? எப்படி எழுதப்பட்டிருக்குது சொல்லுங்க? எப்படிப்பட்டிருக்கிற யோசுவா? எப்படிப்பட்டிருக்கிற யோசுவா? அப்ப அந்த ஆவி நமக்கு எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து உன்னுடைய கணத்துல கொஞ்சம் அவனுக்கு கணத்தை நன்றி சொல்லுதோமா? எப்பேற்பட்ட கணம்! மோசையை பார்த்து பார்வோன் நடுங்கினாங்க, மோசையை பார்த்து எகிப்தியர் நடுங்கினாங்க. மோசையை பார்த்தோன்னு இவன் எந்த அடுத்த பாதை என்னத்தை கொண்டு வருவாரு, அடுத்து எகிப்தை எப்படி அழிப்பாரு, என்ன பெரிய காரியத்தை செய்வார்னு சொல்லி வெளியே ஒருவேளை பார்வோன் தைரியம் நின்று கொண்டிருக்கலாம். ஆனா மோசையை பார்த்தோன்னே பார்வோனுக்கு நடுக்க இருக்கு. என்ன நடுக்க இருக்குன்னா, அடுத்து என்ன வாதையை கொண்டு வந்து கொல்ல போறாருன்னு தெரியலன்னு சொல்லி அப்படி நடுங்கின மோசையோட கணத்தை ஒரே ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட யோசுவாக்கு கர்த்தர் கொடுத்தார். அந்த ரெண்டு சொல்லுதுமா, யோசுவா அதுக்கு முன்னாடி எந்த காரியத்தையும் செய்யல. இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்தில் தாகமுள்ளவனா உட்கார்ந்திருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் தாகமா இருக்கிறீங்க, நீங்க சின்னவங்க பெரியவங்க இல்லைங்க, நீங்க வாஞ்சியா உள்ளதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கணத்தை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. உங்க சந்ததி எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு. உங்க சந்தானத்தை ஒரு பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறாரு. நீங்க பெருசா ஒண்ணு சாதிக்க தேவையில்லைங்க. இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்தில் நானும் என் வீட்டாரமோ கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி நீங்க அவர் சமூகத்தை உட்கார்ந்துருங்க. அதுக்கு முன்னதாக யோசுவா எங்கேயுமே வெளியதல்ல. மோசே சொல்ற எல்லா காரியத்தையும் செய்து கொண்டு சாதாரணமாக ஒருத்தன் இருந்தான். ஆனா ஒன்றை பெற்றிருந்தான், தேவ அபிஷேகத்தை பெற்றிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, இவ்வளோ சபை மக்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஆனா ஏன் ஒரு சிலர் மாத்திரம் மின்னி பிரகாசிக்கிறாங்கன்னா அவங்க தேவன் மேல் வாஞ்சியுள்ளவரா இருந்திருக்கிறாங்க. அவங்க ஒருவேளை ஒரு யோசுவாவா இருந்திருக்கலாம். அதனாலதான் தேவன் அவங்க மேல வல்லமையை ஊற்றி வரங்களை ஊற்றி இந்த உலகத்துக்கு பிரதிபலிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்துல மின்னி பிரகாசிக்கிற யாருமே சாதாரணமானவங்க. அவங்க தேவனிடத்துல எவ்வளவு தூரம் விளக்கறேன் செலுத்துறாங்களோ அவ்வளோ தூரம் கர்த்தர் அவங்களை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென், ஆமென். சும்மா சாதாரணமான விசுவாசம் இருந்துட்டு நம்ம பரலோகம் போயிடுவோம்னு நினைச்சோம்னா சாதாரணமா தான் இருப்போங்க. தேவனுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய முடியும்னு நினைச்சீங்கன்னா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தாகம் உள்ளவர்களா இருங்க. அவர் தாகம் உள்ளவர்களுக்கு தண்ணீரை கொடுக்கிறவரா இருக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதியாகமம் 32:24. யாக்கோப்பு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோப்பின் தொடை சந்து சுருங்கிற்று. ஹல்லேலூயா. இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். யாக்கோப்பு எங்க தனித்திருந்தாரு? தன்னுடைய எல்லா சேனையும்
ஏசா எதிர்கொண்டு வரும்போது தன்னுடைய எல்லா சனியும் தூக்கி ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அவர் பிந்தி தனித்திருந்தாராமா. ஆமென், ஆமென். அவர் பிந்தி தனித்திருந்து அவர் நேரா யாரை பார்க்க போறாருன்னா ஆவியானவரை பார்க்க போறாரு. உருவாக்கிய தேவனை பார்க்க போறாரு. உருவாக்கிய தேவனை பார்க்கும்போது யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடு போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோப்பின் தொடை சந்து சுளுக்கிட்டு. யாராவது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, யாராவது தேவதூதனோட போராடி ஜெயிக்க முடியுமா சொல்லுங்க? யாராவது தேவதூதனோட, ஒரு தேவதூதன் இறங்கி வந்தா வானத்துக்கும் பூமிக்கு எப்படி இருப்பாங்க? மகிமையுள்ளவங்களா இருக்காங்க. அவங்களுடைய கால் ஹைட்டு கூட நம்மளால வர முடியாது. ஆனா யாக்கோபு எப்படி மேற்கொண்டாரு? யோசித்து பார்த்திருக்கீங்க நினைக்காது? யாக்கோபு என்ன பண்ணிருக்காரு? அவர் சொல்றாரு, அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடைய போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சண்டை தொட்டார். ஒரு வழியே இல்லை, மேற்கொள்ளவே முடியல. யாரை மேற்கொள்ள முடியல? தேவதூதரால. யாரை மேற்கொள்ள முடியலைங்க? மனுஷனாகிய யாக்கோப்ப மேற்கொள்ள முடியாம எதை தொடுறாரு? தொடைச்சந்த நம்ம சுளுக்க விட்டா கூட விற்றுவார் என்பதற்காக என்ன பண்றாரு? தொடைச்சந்த தொடுறாரு. ஒரு மனுஷன் போராட முடியுமா? முடியவே முடியாது. எப்படி போராட முடிச்சுன்னா ஆவியை பெற்றிருந்தா போராட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ தூதர்களோட ஒரு மனுஷன் போராடி வெற்றி பெற்றானா அது யாக்கோபு தாங்க பிரியமானவர்களே. யார் அப்படி போராடல? அவர் எதற்கு போராடுகிறானா? அவருடைய போராட்டம் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா அந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவர் நான் போகட்டு பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எப்படி கேட்டிருக்கணும்னா, எப்படியாவது ஏசாட்ட என்னை காப்பாத்துங்க, உம்மை என்னை காப்பாத்தாம விட மாட்டேன்னு கேட்டிருக்கணும். ஆனா யாக்கோபு எப்படி கேட்கிறாரு? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் என்னை அபிஷேகம் பண்ணினால் ஒழிய, நீர் என்னை கிருபையினால் நிரப்பினால் ஒழிய, உடைய மகிமை என் மேல ஊற்றினால் ஒழிய நான் உம்மை போக விடேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப யாக்கோபுடைய இரவு முழுது ஜெபம் எப்படிப்பட்டுச்சுன்னா, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே நிரப்புங்க, உம்மை நான் போக விடவே மாட்டேன்னு சொல்லி எவ்வளவு தூரம் போராடி இருப்பாரு பாருங்க, எவ்வளவு தூரம் கெஞ்சி இருப்பாரு பாருங்க, எவ்வளவு தூரம் அபிஷேகத்தை புரண்டு விழுந்திருப்பாரு பாருங்க. அந்த தேவதூதன் வந்துமே யாக்கோப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்த அளவுக்கு தேவதூதனோட போராடுகிற குணத்தை யாக்கோபு வைத்திருந்தாரு. அந்த அளவுக்கு தேவனோட உறவாடுதல் யாக்கோபுக்கு இருந்துச்சு. எப்ப இருந்துச்சுன்னா, தன்னுடைய தகப்பன் துரத்தி விடப்பட்ட போது, ஏசா துரத்தி விடப்பட்ட போது, யாருமே இல்லாமல் வனாந்திரத்தில் சாப்பாடுக்கு வழி இல்லாமல், தங்கிறதுக்கு வழி இல்லாமல், தூங்குறதுக்கு வழி இல்லாமல், நடக்கிறதுக்கு வழி இல்லாமல் ஒரு கல்ல தலைக்கு வச்சு படுத்திருக்கும் போது ஒருவர் தேடி வந்தாரு. அவர் நீ அழைச்சாரு. அவர் சொன்னாரு, நீ வெறும் கையா போற, உன்னை இரு பரிவாரத்தோட கூட்டிட்டு வருவே, நீ கோலும் கையுமா போற, நீ வரும்போது 2 பரிவாரத்தோட வருவேன்னு சொல்லி ஒருவர் என்னை பார்த்து சொன்னாரு, நான் சொன்னதை செய்யும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன அந்த தேவன் எனக்கு இதுவரையும் கைவிடாதவர். இன்று ஒரு இரவு அவரை நோக்கி பார்த்தேன்னா, என்னுடைய சந்ததியை அவர் பெருக பண்ண வல்லவரா இருக்கிறாரு. என்னுடைய சந்ததியை அவர் உயர்த்த வல்லவரா இருக்கிறாரு. அன்றைக்கே நான் தனியா இருந்தவனையே தேவன் தேடி வந்து உயிரை கொடுத்து ஆசீர்வதித்த தேவன் இன்னைக்கு என் சந்ததியை ஏசாக்கு முன்பதாக அழித்து போட அவர் வல்லவர் இல்லை, அவர் காப்பாற்ற வல்லவர். இப்பொழுது என்னுடைய வேலை அவரோடு போராடுகிறது மாத்திரம்தான். இப்பொழுது என்னுடைய வேலை அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லுவதா. இந்த இரவு எனக்கு விட்டுச்சுன்னா இனி எப்பொழுதுமே தேவதூதனோட போராடவே முடியாது. இந்த இரவு விட்டா எப்பொழுதுமே தேவதூதனை பார்க்க முடியாது. கிடைக்கிற சந்தர்ப்பத்தை நான் யூஸ் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று தன் உயிர் போற அளவுக்கு தேவதூதனோட போராடினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா? இப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோமா? இப்படிப்பட்ட வல்லமையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோமா? எத்தனை பேர் போராடி சில காரியங்களை பெற்றிருக்கிறீங்க? எத்தனை பேர் போராடி சில காரியங்களை பெற்றிருக்கிறீங்க? நீங்க தேவனோடு போராடுகிறீங்களா இல்ல மனுஷனோடு போராடுகிறீங்களா? உங்களுடைய போராட்டம் யார் கூட இருக்கிறது? தேவன் சொல்லுகிறாரு, நீங்க தேவனோடு போராட ஆரம்பிங்க, நீங்க தேவனிடத்தில் ஜெபிக்க ஆரம்பிங்க, நீங்க தேவனிடத்தில் வல்லமையை கேட்க ஆரம்பிங்க, நீங்க தேவனிடத்தில் அபிஷேகத்தை கேட்க ஆரம்பிங்க. அப்படி கேட்டீங்கன்னா உங்க சந்ததி மேல அவர் ஆவியையும், உங்க சந்தானத்தின் மேல அவர் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. ஒருவேளை
அன்னைக்கு யாக்கோபு இரவு போராடலைனா அடுத்த நாள் ஏசா யாக்கோபுடைய சந்ததி எல்லாவற்றையும் அழித்து போட்டிருப்பான். அவன் போராடின போராட்டம் அதற்கப்புறம் சந்ததியை பெருக பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு இரவு தாங்க யாக்கோபுடைய தலையெழுத்தவே தலைகீழாக மாற்றி போட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரவு முழுவதும் யாக்கோபை விட்டு எப்படியா ஓடணும்னு யாக்கோபு போராடினதை காட்டிலும் தேவதூதன் போராடினதாங்க அதிகம். அவ்வளவு தூரம் போராடி பார்த்தோம். யார் ஜெயிச்சா சொல்லுங்க? யார் ஜெயிச்சா? இப்போ நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காந்து அபிஷேகத்தையும் வல்லமையும் வரங்களையும் கேட்டீங்கன்னா தேவனால் கொடுக்காம இருக்கவே முடியாதுங்க. அவர் உங்கள்கிட்ட போராடி ஜெயிக்கவே முடியாது, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. ஏன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் யார் ஜெயிச்சு காமிச்சா? யாக்கோபு ஜெயிச்சு காமிச்சிட்டாரு. நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிங்கன்னா, நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காந்து கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காந்து அவருடைய சமூகத்தில் உட்காந்து நீங்கள் அழ ஆரம்பிச்சு, ஏசப்பா இந்த உலகத்தில் நான் பிறந்ததுக்கு காரணம் என்ன, இந்த உலகத்தில் இப்படியே இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும், இயேசுவுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நீ தாகமுள்ளவளா இருந்தீங்கன்னா பக்கத்துல சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்தது ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களோட ஒவ்வொரு ஜெபத்துக்கு ஆமென் என்று பதிலளிக்கிறவர். அவர் ரிஜெக்ட் பண்ற தேவன் இல்லைங்க, அவர் ஆமென் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. யாக்கோபு சொல்றாரு, நீங்க என்னை ஆசீர்வதித்தால் ஒளியே நம்மை விடுவதில்லை, நீங்க என்னை ஆசீர்வதித்தால் ஒளியை உங்க காலை விட மாட்டேன் என்று கேட்கிறான். அந்த வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். அந்த வசனத்தை வாசிங்க. நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. கடந்த 2 சொல்லுத்தமாக நீ தேவனோட மாத்திரமல்லங்க, இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இனி எந்த மனுஷனுக்கு முன்பதாக வரமாட்டாங்க, எந்த மனுஷனை தொட முடியாது. நீ மனுஷனையும் மேற்கொண்டுகிற ஆவியை உடையவனா இருந்த. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. யோவான் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தேவன் தாகம் உள்ளவருக்கு என்ன செய்யறான்னு பார்ப்போம். யோவான் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம், சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். பிதா யார் அனுப்புனாருங்க? இயேசு அந்த பூமிக்கு அனுப்புனாரு. எப்படி அனுப்புனார்னா ஆவி உடையவரை அனுப்புறாங்க. சாதாரண உள்ளவரை அனுப்பல, சகல அதிகாரங்களை கொடுத்து ஆவிகளை பெற்றுக்கொள்வதாக அவர் பூமிக்கு இயேசு கிறிஸ்து அனுப்புனாரு. அந்த இயேசு கிறிஸ்துடைய அன்பை பாருங்க. அடுத்த வசனம், பிதா என்னை அனுப்புனது போல நானும் உங்களை அனுப்புகிறேன், நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன ஆவி உடையவராக பூமிக்கு வந்தாரு? பரிசுத்த ஆவி உடையவராக பூமியில வந்தாரு. அவர் பரலோகத்துக்கு போறதுக்கு முன்பதாக அதே ஈக்குவலான அபிஷேகத்தையும், அதே ஈக்குவலான வல்லமையும், அதே அற்புதம் செய்கிற வல்லமையும், அதே அபிஷேகங்களை செய்கிற வல்லமையும், பாவங்களை மன்னிக்கிற அபிஷேகத்தையும், நீங்க மன்னியாமல் இருக்கிற அபிஷேகத்தையும், நீங்க சுகப்படுத்துகிற அபிஷேகத்தையும், எல்லா அபிஷேகத்தையும் யாருக்கு கொடுத்துட்டு போனாருன்னா பக்கத்துல சொல்லுங்க, எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் ஈக்குவலா இயேசு கிறிஸ்துவை பார்த்தாரு. அந்த இயேசு கிறிஸ்துவோ உங்களையும் அவருக்கு ஈக்குவலா பார்க்கிற தேவனா இருக்கிறாரு. ஆனா யாருக்கு கொடுத்தாருன்னா, அந்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா 12 சீஷர்களுக்கு அந்த அபிஷேகத்தை அவர் கொடுத்தாரு. அந்த சீஷர்களுக்கு இந்த வல்லமையை கொடுத்தாரு. தாகமா இருக்கிறாங்க, இதே மாதிரி அற்புத அடையாளங்களை செய்ய வேண்டும் என்று தாகமா இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, நானே ஒரு ஆவியை பெற்றுக்கொண்டது பூமிக்கு வந்தேன், அந்த ஆவியை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி அவர் இலவசமாய் அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற. இயேசு கூட தான் இருக்கிறார். ஏன் இந்த பரிசுத்த ஆவி நமக்கு வேணும்? ஏன் இந்த வல்லமை நமக்கு வேண்டும்? அந்த வல்லமை தான் நம்மளை நடத்துகிறதா இருக்கிறது, அந்த வல்லமை தான் நம்ம உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, அந்த பரிசுத்த ஆவி தான் நமக்காக பரிந்து பேசுகிறதா இருக்கிறது, அந்த பரிசுத்த ஆவி தான் நம்முடைய பாவங்களை நம்மளை விடுதலையாக்குகிறதா இருக்கிறது, அந்த பரிசுத்த ஆவி தான் நம்மளை எச்சரிக்கிறதா இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியை நமக்கு உலாவும் போது நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. அனுதினமும் ஒரு பரிசுத்தமாக மாற்றுகிற தேவனா இருக்கிறாரு. அவர் ஆவியை பழைய ஏற்பாட்டில் போட்டதுக்கு ரீசன் உங்களை மேன்மையாக்கும்படியாக, இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் போட்டதுக்கு ரீசன் உங்களை உயிருள்ள பிள்ளைகளாக வாழ வைக்கும்படியாக, இயேசு இருக்கிறார் என்பது இந்த உலகத்தை நிரூபிக்கும்படியாக அதே அபிஷேகத்தை உண்மையில் போட்டு அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை, இந்த அபிஷேகத்தை நீங்க காசு கொடுத்தா வாங்க முடியாது. இந்த அபிஷேகத்தை நீ இருமாப்பா இருந்தா வாங்க முடியாது. இந்த அபிஷேகத்தை நீ மேன்மையுள்ளவரா இருந்தா வாங்க முடியாது. இந்த அபிஷேகத்தை நீங்க எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்க மனதில் மேன்மையோ, உங்க மனதில் நான் உலகத்துக்கு பெரிய ஆளா இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்து இந்த அபிஷேகத்தை கேட்டீங்கன்னா யாரால அதை பெற்றுக்கொள்ள முடியாது பிரியமானவர்களே. அதற்கு உதாரணமா இருக்கிறது எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 9ஆம் வசனம். சீமோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தை காரனாயிருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். யாருங்க அது? சீமோன் என்கிற ஒருவன் தன் மாய வித்தையினால் ஜனங்களை மடக்கி வச்சிருந்தாரு. தன்னுடைய மாய வித்தையினால சகல ஜனங்களும் அவனுடைய பேச்சுக்கு கீழ்ப்படுகிறபடி சகல ஜனங்களையும் மாற்றி வைத்திருந்த சீமோன் என்கிற ஒரு மாய வித்தைக்காரன் என்ன நடக்குதுன்னா, ஜனங்களை எல்லாரும் கைக்குள்ள போட்டுட்டா, ஜனங்களை எல்லாரும் அவனை மேன்மையிலோனா பாக்குறாங்க, ஜனங்கள் எல்லாரும் அவனை ஹீரோவா பாக்குறாங்க. ஆனா அவன் யார ஹீரோவா பாக்குறான்? அடுத்த வசனம் வாசிங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கத்தை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். இப்ப ஜனங்கள் எல்லாத்தையும் மாயவித்தினால மடக்கி வச்சிருந்தா, அப்ப பிலிப்புங்கிற ஊழியக்காரர் உள்ள வந்து தேவனுடைய சத்தியத்தை சொல்றாரு. தேவனுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்றாங்க. அது மாத்திரமல்ல, அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானத்தை பெற்று பிலிப்புவை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு, சொல்லுங்க, பெரிய அற்புதங்களையும் கண்டு. இப்போ ஜனங்கள்லாம் யாரை பார்த்து ஃபர்ஸ்ட் பிரமிச்சாங்க? சீமோனை பார்த்து பிரமிக்கிறாங்க. ஏன்னா சீமோன் எப்படிப்பட்டவனா இருந்தா? மாயவித்தைக்காரனா இருந்தான். இப்ப மாயவித்தைக்காரனா இந்த சீமோனை பார்த்து ஜனங்கள் பிரமித்தார்கள். ஆனா அவனை காட்டிலும் வல்லமையுள்ளவனா இருந்த பிலிப்புவை பார்த்து யாரு பிரமிக்கிறா? சீமோன் பிரமிக்கிறாரு. சீமோன் இந்த பிரமிச்ச உடனே சீமோனுக்கு ஒரு எண்ணம் வந்தது, நாமளும் அப்படி மாற வேண்டும் என்பதற்காக, நாமளும் இந்த நம்மளுடைய மாயவத்தை காட்டிலும் இந்த பிலிப்புடைய மாயவத்தை வித்தியாசமா இருக்குது என்று சொல்லி அவன் என்ன பண்ணினானா, ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு, அப்பொழுது சீமோன் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்புவை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். இப்போ ஒரு காரியத்தை அற்புதம் ஒருத்தங்க செய்யறாங்கன்னா, இன்னொருத்தர் வித்தியாசமான ஒரு அற்புதத்தை செய்தா அவங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு பிரமிப்பு உண்டாகும். அந்த பிரமிப்பு உண்டானபடினால அவனை ஓடி போய் நான் அதை பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காக அவன் ஓடி, அவனுடைய நினைப்பு என்னன்னா, நம்ம இவ்வளவு பெரியவனா வச்சிருந்தோம், நம்ம பெரியவனா நடந்து கொண்டிருந்தோம், இப்ப நம்ம காட்டில ஒருவன் எப்படி இருக்குன்னா பெரியவனா இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடாது. அதையும் அந்த வித்தையும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பிலிப்புவோட கூடவே போய் விசுவாசிக்கிறவனாக மாறப்பட்டு விசுவாசிக்கிறேன் என்பது போல நம்ப வச்சு பிலிப்புட்ட என்னத்தை பெற்றுக்கொண்டாரு? ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டு விசுவாசித்து பிலிப்போட அடையாளங்களை பார்த்து பிரமித்தான். அடுத்த வசனம் முக்கியமான வசனம், 15ஆம் வசனத்தை வாசிங்க. சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்தில் அனுப்பினார்கள். இவர்கள் வந்தபொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருக்கிறவர்களாக கண்டு, ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருக்கிறவர்களாய் கண்டு. அந்த ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டாங்க. அந்த ஜனங்கள் எல்லாரும் விசுவாசித்தாங்க. ஆனா என்ன இதெல்லாம் இருந்தது? சொல்லுங்க, என்ன எல்லாம் இருந்தது? பரிசுத்த ஆவி இல்லாம இருந்தது. அவர்களும் தேவனுக்கு பிரியமானவங்க தான், அவர்களும் தேவ சந்தியில போறவங்க தான். ஆனா அவர்களிடம் ஒன்று இல்லாமல் இருந்தது. என்ன இல்லாம இருந்தது? பரிசுத்த ஆவி இல்லாமல் இருந்தது. அப்ப பரிசுத்த ஆவி எவ்வளவு முக்கியம்னு பாருங்க பிரியமானவர்களே. அந்த பரிசுத்த ஆவி இல்லாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை இருளாய்விடும் பிரியமானவர்களே. அந்த வசனங்களை வாசித்தா பிலிப்புடைய அற்புதங்களையும் பிலிப்புடைய அதிசயங்களையும் ஜனங்கள் கண்டு, அற்புதம் நடக்கிறதை ஜனங்கள் கண்டு, அதிசயம் நடக்கிறதை ஜனங்கள் கண்டு, சகல ஜனங்களும் விசுவாசித்து சகல ஜனங்களும் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டாங்க. அற்புதத்தினால பரிசுத்த ஆவியினரை பெற்றுக்கொள்ள முடியாது, அதிசயத்தினால பரிசுத்த ஆவியினரை பெற்றுக்கொள்ள முடியாது, நீங்க வரங்களை வச்சு பரிசுத்த ஆவியினரை பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியினர் இருந்தா தான் இந்த பூமியில ஜொலித்து இருக்க முடியும். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. விசுவாசத்தை மாத்திரம் வச்சிருந்தா பூமியில ஜொலிக்க முடியாது. அற்புதம் மாத்திரம் பார்த்தா பூமியில ஜொலிக்க முடியாது. நீங்க தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தா மாத்திரம் தான் இந்த உலகத்தில் ஒரு பிள்ளைகளாக, ஒரு பெரியவர்களாக தேவன் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. இப்ப இந்த யோவானும் பேதுரு வந்து பார்க்கறாங்க, இவங்கள்ட்ட விசுவாசம் இருக்குது, இவங்க அற்புதத்தை பார்க்கறாங்க, இவங்க அதிசயத்தை பார்த்திருக்கிறாங்க. ஆனா பரலோகத்துக்கு போவதற்கான, இவங்களை பரிசுத்தமாக மாற்றுவதற்கான ஒரே ஒரு காரியம் இவங்களுக்கு இல்லாமல் இருக்குது என்று யாரு கண்டா? பேதுருவும் யோவானும் பார்க்கறாங்க. என்ன இல்லாமல் இருந்தது? பரிசுத்த ஆவி இவர்களில் இல்லாமல் இருந்தது. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க. யாரெல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டா? எல்லா ஜனங்களும். அபிஷேகம் ஃபர்ஸ்ட் ஞானஸ்தானத்தை பெற்று விசுவாசித்து அற்புதங்களை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் அடுத்து எதை பெற்றுக்கொள்றாங்க? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சீமோனுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சு? அவன் மாயவித்தைக்காரனாக இருந்தான். அடுத்து பிலிப்புவை பார்த்தவொடனே என்ன ஆயிட்டான்? அந்த அற்புத அடங்களை பார்த்து பிரமிச்சு பிலிப்போடனே சேர்ந்து போறத பிரயாணம் பண்ணும்படி அவன் நடிச்சான். அடுத்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, இப்போ அதை விட பெரிய ஆட்கள் வரும்போது இந்த சீமோனுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சுன்னா, வாசிங்க. அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தரப்படுகிறதை சீமோன் கண்டபோது. யாரு கண்டா? சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். எதனால பெற்றுக்கொள்ள வேண்டும் நினைச்சான்? பணத்தினால அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைச்சான். பிலிப்பு செய்த அற்புத இடங்களை பார்த்து ஞானஸ்தானம் பெற்றவன் கண்டிப்பாக என்ன இருக்கணும்? முழுவதாக மாறி இருக்கணும். ஆனால் அவனுக்குள்ள அந்த மாற்றம் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா அவனை எல்லாரும் ஃபர்ஸ்ட் மேன்மையுள்ளவராக பார்த்தாங்க. அவனை காட்டிலும் தேவனுடைய ஆவியை பெற்ற பிள்ளைங்கள் வரும்போது அவன் மாயவித்தை பலிக்காமல் போனது. ஜனங்கள் எல்லாரும் அவனை விட்டுட்டு யாரை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க? பிலிப்பை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. பிலிப்பை நோக்கி மாத்திரம் இல்லாமல் அதற்கு அடுத்து வந்த யோவான் மேலேயும் பேதுரு மேலேயும் நோக்கி பார்த்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வல்லமையிலவர்களாக மாறப்பட்டாங்க. இப்போ இந்த சீமோனுக்கு நம்ம பாச்சா பலிக்காது என்று தெரிஞ்ச உடனே பணத்தை எடுத்துட்டு யார்கிட்ட போறாருங்க? பேதுருட்ட போய், இந்த அபிஷேகம் எனக்கு வேணும், இந்த பணத்தை கொடுத்து எனக்கு இந்த வல்லமையை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு பேதுரு என்ன சொல்லுகிறாரு? பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடினால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போகப்படுவது. அவ பணத்தை குடித்து ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. தவறான எண்ணங்களை கொண்டு ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது. கசப்பான எண்ணங்களை கொண்டு ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது. இப்ப இவனுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சுன்னா, நான் யார் தலையில கை வச்சாலும் அவங்களுக்கு அபிஷேகம் நடக்கணும், அவங்களுக்கு அற்புதம் நடக்கணும், அவர்களும் கீழே விழுகணும் ஒரு எண்ணம் தான் அவனுக்கு. என்ன பணத்தை கொடுத்து வாங்கலான்னு எண்ணம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவனுடைய எண்ணம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு? நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை, எனக்கு இந்த அதிகாரம் என்ன ஆகணும்? நான் கை வச்சா அவங்க விழுகணுங்கிற ஒரு அதிகாரம் எனக்கு வேணும். அந்த அதிகாரத்தை யார்கிட்ட கேட்கணுங்க? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற ஆவியானவர்கிட்ட கேட்கணும். ஆனா அவனுடைய மனசுல இருக்கிற நினைப்பெல்லாம் கொடியதான நினைப்பை வச்சுட்டு, மனசுல இருக்கிறது எல்லாம் மேன்மையுள்ள எண்ணத்தை வச்சுட்டு, நம்ம கை வச்சா விழுகணுங்கிற மேன்மையுள்ள எண்ணத்தை வச்சுக்கிட்டு எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறான்? ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், தவறான பேச்சை நம்ம வாயில வச்சுக்கிட்டு, தவறான நடக்கைகளை நம்முடைய வாழ்க்கையில வச்சுக்கிட்டு, தவறான சிந்தைகளை நம்முடைய வாழ்க்கையில வச்சுக்கிட்டு, ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் புறம் பேசிக்கிட்டு, ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் பின்னாடி குத்திக்கிட்டு, சபை வளர விடாமல் பின்னாடி இந்த கிரியை செய்துட்டு, நீங்கள் பரிசுத்த ஆவி நம்மளோட கிரியை செய்கிறான்னு நினைச்சீங்கன்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்க, யாரு கூடயும் அவர் கிரியை செய்கிற தேவன் அல்ல. அமேன், அமேன், அமேன். அப்படி அவர் கிரியை செய்கிற தேவன். இந்த சீமோன் அவர் கிரியை செஞ்சிருக்கணும். இந்த சீமோன் பணத்தை கொடுத்தவனே அவர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கணும் பிரியமானவர்களே. ஆனால் அவர் சொல்றாரு, அபிஷேகத்தை எதால் பெற்றுக்கொள்ள முடியாது? பணத்தினால பெற்றுக்கொள்ள முடியாது. உன்னோட சேர்த்து இந்த பணமும் நாசமாக கடவுது என்று சொல்லி பேர் என்ன பண்ணாரு? தூக்கி போட்டாருங்க.
நம்ம தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறோம், தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் நினைக்கிறோம், ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் நினைக்கிறோம். ஒருத்தரை பார்த்தோன்னே அவங்கள போல மாற வேண்டும் நினைக்கிறோம். அவங்கள போல நீங்க மாற வேண்டும் நினைக்காதீங்க. ஆவியை நோக்கி பாரு, என்ன நீங்க எப்படி மாற்ற சுத்தமா இருக்கிறீங்களோ அப்படி மாற்றுங்கன்னு சொல்லும் போது அவர் விசேஷமான பாத்திரமாய் மாற்றுகிற தேவனாக. என்ன சொல்லுதோமா, குயவன் கையில் உள்ள களிமண் போல அவன் வணைகிற தேவனாக இருக்கிறது. இதே போல வேண்டும் என்று கேட்காதீங்க. எனக்கு என்ன வச்சிருக்கிறீங்க? சாமுவேல் சொல்லுவாரு, கர்த்தாவே சொல்லு, அடியேன் கேட்கிறேன், எனக்கு என்ன அபிஷேகத்தை வச்சிருக்கீங்க? இரவும் பகலும் நான் தாகமா இருக்கிறேன். யாக்கோபு இரவும் பகலும் போராடினாரு. யோசேப்பு இரவும் பகலும் ஜெயில உட்கார்ந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருந்தாரு. யோசேப்பை கர்த்தர் அதிகாரியா வச்சாரு. யாக்கோபுடைய சந்ததியும் சந்தானத்தையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? பெருக பண்ணாரு. யோசுவாக்கு ஆவியை கொடுத்து கர்த்தர் மோசேயினுடைய கனத்தை கொடுத்தாரு. எல்லாரும் விசேஷமான ஆவியை பெற்றவங்க. ஆனா இந்த சீமோன் அதை எதால பெற்றுக்கொள்ள வேண்டும் நினைச்சான்? பணத்தால பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைச்சான். ஆனா பணத்தால என்ன பண்ண முடியாது? வாங்கி கொள்ள முடியாது. பிரியமல்ல, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். இன்னொருவன் வந்து கேட்கிறான். எப்படி கேட்கிறேன் வாசிப்போம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த அபிஷேகம் எப்படிதான் கிடைக்கும் என்று பார்ப்போம். எடுத்து அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனையை கைக்கொள் என்றார். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணவனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரது கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆசையுள்ளவனாய் இருந்தபடினால் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய், சொல்லுங்க, துக்கமடைந்தவனாய். இப்ப அவனுக்கு ஆசை என்ன இருந்துச்சு? தாகம் இருந்துச்சு. என்ன தாகம் இருக்கு? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தாகம் யாருக்கு இருந்துச்சு? அந்த மகனுக்கு இருந்துச்சு. அது தவறான எண்ணம் இல்லை. எல்லாரும் நம்ம ஆசைப்படுகிறது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆசைப்படுகிறோம். தேவ சமூகத்தில் சேர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதிசயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். கிருபை வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதற்கு அவர் சொல்றார், நீ பொய் சொல்லாது இருப்பாயாக, நீ களவு செய்யாது இருப்பாயாக, பிறரை இச்சியாது இருப்பதாக, இன்னும் இந்த காரியங்களை செய்யாது இருப்பாயாக, பொய் சொல்ல வேண்டாம், நீ களவு செய்ய வேண்டாம், நீ எந்த காரியத்தையும் செய்ய, எல்லாத்தையும் சொல்லும் போது அவன் எல்லாத்திலையும் எப்படி இருந்தாங்க சொல்லுங்க? எல்லாத்தையும் அவன் கடைபிடிச்சு ஒரு குறை இல்லாதவனா இருந்தான். அவன் அப்ப எல்லாத்திலையும் அவன் எப்படி இருந்திருக்கான்? கரெக்டா இருந்திருக்கான். கரெக்டு தானே? இப்ப இயேசுகிட்டே வந்து சொல்றான்னா கண்டிப்பா அவன் எப்படி இருந்திருக்கான்? எல்லா விஷயத்திலையும் கரெக்டா இருந்திருக்கான். எல்லா விஷயத்திலையும் அவன் நேர்த்தியா இருந்திருக்கிறான். அதான் இயேசு கிறிஸ்து வந்து தெளிவா சொல்றான், நான் எல்லாத்திலையும் சிறு வயது முதல் கை கொண்டு இருக்கிறேன். அவர் சொல்றாரு, சரிதான்ப்பா, நீ எல்லாத்தையும் எப்படி இருக்கிற? கை கொண்டு இருக்க. ஆனால் ஒன்னே செஞ்சுட்டு வா, உன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வா என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு, உன்கிட்ட இருக்கிற எல்லா ஆஸ்தியும் எடுத்துக்கொண்டு போய் யாருக்கு கொடு? ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லும்போது அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினால அவனால் என்ன முடியல, விட்டு கொடுக்க முடியவில்லை. அந்த வசனத்தை வாசிங்க. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். வாஞ்ச இருந்துச்சு, வல்லமை இருந்துச்சு, எல்லாம் பெற்றுக்கொள்ள என்ன இருந்துச்சு. ஆனால் தனக்குள்ள இருக்கிற ஒரு மேன்மையான காரியம், தனக்குள்ள இருக்கிற ஒரு ஆஸ்தி, தனக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய பணக்காரன் எண்ணத்தை தூக்கி போட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்பவில்லைங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் பரிசுத்த ஆவியை நிரப்ப வேண்டும், பரிசுத்த ஆவியை நம்ம மேல இறங்க வேண்டும், நம்ம தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும், வல்லமையான காரியங்களை சொல்ல வேண்டும், நாளைக்கு நடக்க போற காரியங்களை சொல்ல வேண்டும், இன்னைக்கு நடக்க போற காரியங்களை சொல்ல வேண்டும். எனக்கு தீர்க்கதரிசன வரங்களை கொடுங்க, அற்புதம் செய்கிற வரங்களை கொடுங்க, செத்தவங்களை உயிரோடு எழுப்புற வரங்களை கொடுங்க. எல்லா வரங்களையும் நம்ம கேட்கிறோம். ஆனா நம்ம மாம்சமான காரியங்களை நம்ம ஒதுக்குறோமா? நம்முடைய மாம்சமான காரியங்களை நம்ம கொள்ளுகிறோமா? பிரியமானவர்களே, நம்முடைய மாம்சமான காரியங்களை விட்டுட்டு தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறோமா? தேவனுக்கு கேட்கிற கேள்வி, ஆவியை நான் ஊற்ற ரெடியா இருக்கிறேன், தாகம் முழுமையில் அபிஷேகத்தை ஊற்ற ரெடியா இருக்கிறேன், ஆனா உங்க மாம்ச கிரிகள் எல்லாத்தையும் தூக்கி போட நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? குறை பேசாமல் இருக்க வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்களா? பொய் சொல்லக்கூடாது என்று நீங்க நினைக்கிறீங்களா? இதெல்லாம் நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா அவர் ஆவியை ஊற்றுகிற தேவனுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் எல்லாத்திலையும் கரெக்டா இருக்கான். தினமும் வேத வாசிக்கிறான், தினமும் ஜெபிக்கிறான், தினமும் சபைக்கு போயிருக்கிறான், அவன் பொய் சொல்லாம இருந்திருக்கிறான், களவு செய்யாம இருந்திருக்கான், தகப்பனின் தாயும் கனம் பண்ணியிருக்கான், எல்லாம் அவன்கிட்ட இருக்கு. ஆனா என்ன இல்லை,
தனக்கிட்ட இருக்கிற பணத்தை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டுங்கிற ஒரு எண்ணம் அவன் இருதயத்தில் இல்லை. என்ன இல்லை, ஒரே ஒரு சின்ன எண்ணம் இல்லாதவனுக்கு எது கிடைக்காம போகுதுங்க? நித்திய ஜீவன் கிடைக்காம போகுது. ஏன் இன்னைக்கு நாங்கள் வரங்கள் வல்லமையில் நமக்கு கிடைக்க பக்கத்தில் வந்து ஏன் விட்டுட்டு போகுதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில் சரி செய்ய வேண்டிய நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. பெரியமானவர்களே, நம்ம கால்களை முடக்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது. நம்ம தேவ சமூகத்தில் உட்கார வேண்டிய நேரங்கள் அதிகம் இருக்குது. தேவனோட இடைப்படுகிற நேரம் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம தேவனுக்கு செலுத்தாம நம்ம எல்லாத்தையும் கேட்டோம்னா அவர் எப்படி கொடுப்பாரு? பெரியமானவர்களே, கொடுக்க வேண்டியதை கொடுப்பாரு. முக்கியமானது நம்ம மின்னி ஜுவாலிக்க வேண்டும் என்ற சில காரியங்களை அவர் தடுத்து உங்களுக்கு கொடுக்க தான் அவர் வச்சிருக்கிறாரு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க சில காரியங்கள் நிமித்தம் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் இந்த இரவு உங்களுக்கு அவர் கொடுக்க வல்லவராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்பியிருக்கிற யாவருக்கும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்காரு. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு தெரியுங்களா? எடுத்து வாசிப்போம். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், இதுக்குரியதுக்கு எப்படி இருக்கிறோன்னு பார்ப்போம். எடுத்து வாசிப்போம். 1 ராஜாக்கள் 19:19. அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர்பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக்கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடமட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமூட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். ஏன் எலிசாவை தேவன் இவ்வளவா ஆசீர்வதித்தார்னா, அவன்கிட்ட இருக்கிறது தன்னுடைய ஏர் மாடுகளை. எலியா வந்து எலிசாவின் மேல் ஒரு சால்வையை போடுகிறாரு. அந்த சால்வையின் மேல் இந்த அபிஷேகம் எலிசாவை என்ன ஆயிடுச்சு? பற்றி பிடிச்ச உடனே எலிசாவோட என்ன பிடிச்சுன்னா, நான் தேவனுக்கு ஊழியம் செய்ய போகிறேன், நான் தேவ ஊழியக்காரனுக்கு நான் பணிவிடைக்காரனா இருக்க போகிறேன். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா காரியத்தையும் நான் என்ன பண்ண போறேன்? அடிச்சு எல்லாவற்றையும் நான் மாடுகளையும் அடிச்சு இந்த எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு, என்ற இருக்க எல்லா ஏழைகளுக்கு இந்த என்னோட காரியங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் எப்படி போறேன்னா, ஒரு வேலைக்காரனா நான் போறேன். எப்படி போறாராம் சொல்லுங்க? ஒரு எலிசா சாதாரணமான ஆள் இல்லைங்க. எலிசா வந்து அந்த நாட்களில் ரொம்ப புகழ் பெற்றவர். அந்த குடும்பம் வந்து ரொம்ப மேன்மையுள்ள குடும்பம். 12 ஏர் மாடு பூட்டி உழுகிற அளவுக்கு வசதியானவன். 12 ஏர் மாடு பூட்டி கொண்டு அந்த ஜனங்களுக்கு வேலை கொடுத்து அந்த ஜனங்களை ஆசீர்வதித்து அந்த ஜனங்களுக்கு தேவைகளை கொடுத்த அந்த எலிசா, தேவன் கூப்பிட்ட ஒரே ஒரு காரியத்துக்காக, எலியா கூப்பிட்ட ஒரே ஒரு காரியத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையில் இந்த சகல சொத்துக்களை விட்டுட்டு, தன்னுடைய வாழ்க்கையில் இந்த எல்லா ஏர்மாடுகளை விட்டுட்டு, தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களை விட்டுவிட்டு, தன் தகப்பனின் தாயை விட்டுவிட்டு, தன் தகப்பனின் தாய்க்கு ஒரு முத்தத்தை செலுத்தி விட்டு யாருக்கு பின்னாடி போகிறானா? தாகமுள்ள எலியாவின் மேல் இருக்கிற அபிஷேகத்தை பார்த்து அந்த அபிஷேகம் ரெட்டிப்பா வேண்டும் என்பதற்காக, அந்த அபிஷேகத்தின் மேல் இருக்க வாஞ்சை எலிசாக்கு அதிகமாக இருந்தபடினால தனக்கு உண்டான சகல ஆஸ்திகளையும் விட்டுட்டு யாரு பின்னாடி சென்றாருங்க? எலியா பின்னாடி. இப்ப இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள விரும்பினவன் என்ன பண்ணிருக்கா? எனக்கு நித்திய ஜீவன் தான் வேணும், எனக்கு அபிஷேகம் தான் வேணும், எனக்கு வல்லமா தான் வேணும், எனக்கு இந்த ஆசையை எல்லாத்துக்கும் ஜனங்களுக்கு கொடு என்று இயேசு சொன்ன உடனே அவன் எப்படி கொடுத்திருக்கணுமா? எல்லாத்துக்கும் நாளத்தனையா ஆறத்தனையா கொடுத்து ஒதுக்கிட்டு யார்கிட்ட வந்திருக்கணும்? இயேசு கிட்ட வந்திருக்கணும். ஆனா அவன் எப்படி போனா? துக்கம் அடைந்தவனா போனா. ஆனா எலிசா எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு எப்படி பண்ணானா? வேலைக்காரனா போனா. ஆனா அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஜனங்களை எல்லாவற்றுக்கும் முன்பதாக ஒரு வல்லமையுள்ளவனாக மாறப்பட்டாங்க. நன்றி செலுத்தோமா? இதுதாங்க அபிஷேகம் கிரியை செய்கிறது. பணம் எந்த இடத்தையும் உங்களை மேன்மையா கொண்டு வராது. சீமோன் பணத்தை கொண்டு போய் தூக்கி போடுறாரு. பேதுரு சொல்றாரு, நீ நாசமா போக கடவுள், பணத்தை கொண்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று பேதுரு சொல்லி அனுப்புறாரு. இந்த எலிசாவும் பணத்தை கொண்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதற்காக தனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு தேவனுடைய அபிஷேகத்தை நோக்கி போக ஆரம்பிச்சாரு. எலியா செய்தது ஒரு பெரிய காரியம்னா, எலிசாவை கொண்டு அவர் ரெட்டத்தனையா செய்து அவன் செத்ததுக்கு அப்புறம், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அவன் செத்து புதைச்சு பல ஆண்டுகளுக்கு ஆனதுக்கு அப்புறம் அவனுடைய பணத்து மேல
ஒரு பாடியை தூக்கி போடுறாங்க. அவன் எலும்பு அந்த பணத்து மேல பட்ட உடனே அந்த செத்தவன் உயிரோடு எரிஞ்சு போனாங்க. அப்ப எப்பேற்பட்ட ஆவியை எலிசா உடையவனா இருந்திருப்பான்னு பாருங்க. அவன் செத்து பல வருடங்கள் ஆனதுக்கு அப்புறம் அவனுடைய எலும்பு மக்காம இருந்துச்சு. அந்த எலும்பு மேல ஒரு செத்தவனை போடும்போது அந்த எலும்புல ஆவி கிரியை செய்யும்னா, உயிரோடு இருக்கிற உங்களோட தேவனோட ஆவி எப்படியா கிரியை செய்ய? வாஞ்சி உள்ளவர் மேல தேவன் கிரியை செய்கிற தேவனா இருக்கிற. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க தாகமா இருந்தீங்கன்னா அவர் ஆவியை கொடுக்கிற தேவனா இருக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, சீமோன் பெரியாளா இல்ல ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைச்சவன் பெரியாளா இல்ல எலிசா பெரியாளா? இல்ல பழைய ஏற்பாட்டில் இருந்த எனக்கு எதுவுமே வேண்டாம், என் தேவன் மாத்திரம் போதும், அந்த அபிஷேகம் மாத்திரம் போதும்னு சொல்லி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவங்க பெரியாளா? எல்லா ஸ்ரீசர்களையும் தேவனுக்கு முன்பதாக வந்து நின்னாங்க. அவர் தன்னுடைய ஆவியை ஊதி அவளுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தாரு. யாரை இயேசு கிறிஸ்து போகும்போது யாருக்கும் பணத்தை கொடுத்துட்டு போலங்க. இயேசு கிறிஸ்து போகும்போது தன் ஸ்ரீசர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு எதை கொடுத்துட்டு போனாங்க? அபிஷேகத்தை கொடுத்துட்டு போனாங்க. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் அவர்களை வாழ வச்சுச்சு. அந்த அபிஷேகம் அவளுக்கு சோறு போட்டுச்சு. அந்த அபிஷேகம் அவளை நடக்க பண்ணுச்சு. அந்த அபிஷேகம் அவங்களை பார்க்கிற யாவரையும் மதிக்கத்தக்கதாக. பேதுரு அதுக்கு முன்னாடி மீனவனா பார்த்தாங்க, அதுக்கு முன்னாடி மதிக்காத ஒரு மீனவனா பார்த்தாங்க. ஆனா அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பேதுருவை பார்த்து இவனுடைய நிழல்ல கூட அற்புதம் நடக்குது, இவன் நிழல்ல தொடுவதற்காக கூட அவர் பின்னாடி போக வேண்டும் சொல்லி பேதுரு நிழல்ல தொடுவதற்கு ஜனங்கள் ஓடி வந்தாங்க. தேவன் அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரையும் இப்படியாக வல்லமையா பயன்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே ஜனங்கள் இதுக்கு முன்னாடி பேதுரு எப்படி பார்த்தாங்க? மீனவனா பார்த்தாங்க. பக்கத்தில் வந்து மீன் வலை அடிச்சு. ஆனால் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பேதுரு எப்படி பார்த்தாங்க? அதுக்கப்புறம் ஆச்சரியமாக பார்த்தாங்க. அப்போ அந்த மீன் வாடை இருந்திருக்கும், ஆனால் அதை காட்டிலும் எப்படி இருந்துச்சுங்க? பரிசுத்தனுடைய வாசனை அந்த இடம் முழுவதும் நிரப்பது. யார் மேலெல்லாம் கை வைக்கிறாரோ அவங்கெல்லாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. யார் மேலெல்லாம் அவர் கை வச்சாரோ அவங்களாம் அதை வல்லமையை பெற்றுக்கொண்டாங்க. யார் மேலாம் கை வச்சாரோ அவங்களாம் செத்தவெல்லாம் உயிரோடு எலும்புனா, கை கால் முடமா இருக்கலாம் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சா. பேதுரு நடந்து போகலாம், தூக்கி அவன் நல்ல பலவீனமான எல்லா பாண்டங்களையும் தூக்கி போட்டாங்க. எல்லாரும் சுகமாய் போற அளவுக்கு அபிஷேகம் மாறப்பட்டுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் பெறுவதற்கு முன், அபிஷேகம் பெறுவதற்கு பின் பார்த்தீங்கன்னா பேதுருடைய வாழ்க்கையை கர்த்தர் தலைகளாக மாற்றார். பொன்னோ பொருளை கர்த்தர் பிதாவை இயேசு கிறிஸ்து பேதுரு கொடுக்கலைங்க. எலிசாக்கு பொன்னோ பொருளை கர்த்தர் கொடுக்கல. ஒன்னே ஒன்று என்னத்தை கொடுத்தாரு? அபிஷேகம். ஒன்னே ஒன்று வல்லமை. அதை நம்ம வாஞ்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், தாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தாகமுள்ள யாவருக்கும் ஒரு அற்புதங்களை செய்கிற தேவனாக. எல்லாரும் கண்களை மூடி இந்த மாலை வேலை நேசிக்கிற அன்பின் பல்லோக எஜமானே, இந்த மாலை வேலையில் நம்ம நோக்கி பார்க்க ராஜா. இப்படி வல்லமை இயேசுவின் நாமத்தை கடந்து வரட்டு, இப்படி கிருபை இயேசுவின் நாமத்தை கடந்து வரட்டு ராஜா. தாகமுள்ள யாவரும் மேலும் வல்லமை, தாகமுள்ள யாவரும் மேலும் அபிஷேகம் இயேசுவின் நாமத்தை கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிற ராஜா. அற்புதங்களை செய்கிற வல்லமை, அதிசயங்களை செய்கிற வல்லமை இயேசுவின் இந்த மாலை வேலை இறங்கி வரட்டு ராஜா. இப்படி வல்லமை கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீ பெரிய காரியங்களை செய்ய. எல்லாரும் எழுப்பி நின்று ஒரு